ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ராதாபவி விலாக்ஸ் அண்ட் நான் உங்க பவித்ரா. ஸோ லாங் வீடியோவே என்னன்னு தெரியலங்க. போடுறதுக்கு ஒரு ஆர்வமே வர மாட்டேங்குது. ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னா டக்கு டக்குன்னு எடுத்தோமா, அப்லோட் பண்ணோமா, போட்டோமா அப்படின்ற மாரி ஆயிடுது. அ இந்த லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் வீடியோவே நம்ம சேனல்ல அவ்வளவா வர மாட்டேங்குது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் வந்து நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 10th, 12th எக்ஸாம் எல்லாம் போயிட்டுருக்கு. சிபிஎஸ்சியா இருக்கட்டும், இல்ல ஸ்டேட் போர்டா இருக்கட்டும், எல்லா பசங்களுக்கும் வந்து இப்ப 12th எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. 10th எக்ஸாம் வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் நானு. ரொம்ப ரொம்ப முக்கியமான வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்மளோட டர்னிங் பாயிண்ட் அப்படின்னா, நம்மளோட 10th, 12th அப்படின்றத தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஸோ அதையும் மீறி உங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மார்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா ஆயிடுச்சு. இல்ல ஏதாவது சப்ஜெக்ட் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆயிட்டு, நெறைய இப்ப இந்த சூசைட் அட்டம் அந்த மாரிலாம் நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தவிர்க்கலாம் அப்படின்ற மாரி தான் நான் சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயமே கிடையாதுங்க. நம்ப எல்லாத்தோடையும் ரொம்ப விலை மதிப்பே இல்லாதது நம்மளோட உயிர் தான். இப்ப நீங்க இந்த வாட்டி மார்க்ஸ் கம்மியானா என்ன? அட்டெம்ப்ட் இருக்கு. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நம்ம மறுபடியும் அட்டெம்ப்ட் பண்ணி நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஆனா நம்மளோட உயிர் போயிடுச்சுன்னா, அது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, மீட்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ பேரண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. அவங்கள ரொம்ப ப்ரெஷர்ல வந்து பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டாம். ஒரு விஷயத்த நம்ம அடிக்கடி ஆழமா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அவங்களுக்கு மைண்ட் ஒரு மாரி அவங்களால அவங்களால அவ்வளோதான் படிக்க முடியும். அதுக்கு மேல முடியாது. அவங்களுக்கு வரது தான் வரும். எல்லாராலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சிட முடியாது. எல்லாராலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க், கோல்டு மெடலிஸ்ட், யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் அந்த மாரிலாம் எல்லாராலயும் வந்துர முடியாது. ஒரு சிலரால தான் வர முடியும். ஒரு சிலரால வர முடியாது. அது அவங்களால அவ்வளோதான் முடியும். எல்லாராலயும் கடவுள் அப்படி வந்து ஃபர்ஸ்ட் ரேஞ்சில இருக்கணும் அந்த மாரிலாம் படைக்க மாட்டாரு. அவங்களுக்கு என்ன வருதோ அவங்க வந்து பண்ணிட்டு போட்டும். ஸோ அதுக்காக அவங்கள ரொம்ப இது பண்ண அதுக்குன்றதுக்காக நானு படிப்புக்கு இது படிப்பு கிடையாது. படிப்பு ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பு இல்லன்னா கேர்ளா இருந்தாலும் சரி, பாயா இருந்தாலும் சரி, வுமனா இருந்தாலும் சரி, மென்னா இருந்தாலும் சரி, படிப்பு வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. படிப்பு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஆனா நம்மளோட மார்க்ஸ் மட்டும் தான் நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. அந்த மார்க்ஸ் எல்லாம் தாண்டி நீ கம்மி ஆயிட்டா, இல்ல உனக்கு நீ ஃபெயில் ஆயிட்டியா, பிரச்சனை கிடையாது. விட்டுருங்க. அது ஒரு பிரச்சனையே கிடையவே கிடையாது. அதுக்காக வெக்ஸ் ஆயிட்டு, இல்ல தப்பான முடிவு ஏதாவது எடுக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது ஒரு ஒரு என்ன சொல்றது? அது ரொம்ப தப்பான விஷயங்க அது. அத வந்து நம்ம வந்து பண்ணவே தேவையில்ல. ஒரு பேரண்ட்ஸ் கண்டிப்பா நீனு நல்லா படிப்பான்னு சொல்றது வேற விஷயம். இல்ல நீ நல்லா படிக்கணும், அடுத்தவங்கள மாரி படிக்கணும், நீ இப்படி தான் படிக்கணும். அவங்கள ப்ரெஷர் போடுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அவங்க போக்குலயே அவங்க படிச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ, அதுல வந்து அத அவங்க நோட்டீஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு அத கண்டிப்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அத கத்துக் குடுத்தா, அந்த விஷயத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பா நல்ல ஒரு லெவலுக்கு வருவாங்க. ஸோ, அதனால மார்க்ஸ் மட்டுமே நம்மளோட லைஃப்ப டிசைட் பண்ணாது. நல்லா படிக்கிறவங்க நல்லா படிங்க. நான் வேணான்னே சொல்லல. நல்லா படிங்க. நெறைய படிங்க. உங்களால எவ்வளோ முடியுமோ, எந்த அளவு பிடிக்குமோ, நல்லா படிங்க. உங்களுக்கு வரல, படிப்பு வரல, மார்க்ஸ் மட்டுமே நம்ம லைஃப்ல என்னைக்குமே இதுதான் கடைசி அப்படின்றது முடிவு கிடையவே கிடையாது. ஒவ்வொரு முடிவுக்கும் பின்னாடியும் கண்டிப்பா ஒரு ஆரம்பம் கண்டிப்பா இருக்கும். எல்லாருமே நல்லா படிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில கிடையாது. நல்லா படிக்காதவங்க யாருமே இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலையில கிடையாது. நான் பார்த்துருக்கேன். நல்லா படிச்சவங்களும் நல்ல நிலைமையில இருக்காங்க. நல்லா படிக்காதவங்களும் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க. அதைய தாண்டி நம்ம வரணும். வந்தா மட்டும் தான் நம்மளால ஒரு ஒரு விஷயத்த நம்மளால மறுபடியும் ஆரம்பிச்சு, அத மறுபடியும் இது பண்ண முடியும். ஸோ எல்லாரும் நல்லா பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா கொஷின்ஸ் நல்லா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம கொஷின் நம்பர் போடுங்க. நீங்க என்னதான் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணி இருந்தும், அந்த கொஷின் நம்பர் மாறிடுச்சு அப்படின்னா, அது தப்பு தான். ஸோ பிரசன்டேஷன் நல்லா பண்ணுங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் தி பெஸ்ட். 10த்தா இருக்கட்டும், 12த்தா இருக்கட்டும், இந்த வருஷம் பப்ளிக் எழுத போற எல்லாத்துக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த டைம்ல உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி ஒண்ணு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். ஒரு 2 மந்த் பிஃபோர் இந்த ஸ்டோரி வந்து எனக்கு ஒருத்தவங்க மூலமா எனக்கு தெரிஞ்சது. அத கேட்டோனே நான் ரொம்ப ஒரு 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த ஸ்டோரி யார்ட்டயாவது நம்ம சொல்லணும் அப்படின்ற மாரி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த ஸ்டோரி சொல்றதுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல டைம்ன்னு நெனைக்கிறேன். இந்த ஸ்டோரி நான் ஃபுல்லா சொல்லணும்னா கொஞ்சம் பெருசா போகும். நான் கொஞ்சம் ஷார்ட்டா முடிக்க வந்து ட்ரை பண்றேன். அதுல இருக்க அந்த மாரல மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. நான் இன்னார் இவங்க இப்படின்னு பேரோ, இல்ல ஊரோ சொல்ல விரும்பல. ஒரு கதையாவே உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஜஸ்ட் அதுல இருக்க மாரல் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு அப்பா, அம்மா, ஒரு பையன். இந்த ஊர் கிடையாது. வெளி மாநிலம்னு வச்சுக்கோங்க. அந்த அப்பா, அம்மா என்னன்னா, அந்த பையன வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்க வைக்கணும். எல்லா அப்பா, அம்மாவும் அப்படிதான் நினைப்பாங்க இல்லையா? அவங்க பையன நல்லா படிக்க வைக்கணும். நல்ல ஒரு லெவல்ல வைக்கணும் நம்ம பிள்ளைய அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அவங்களும் அதே மாரி தான் நினைச்சாங்க. என்ன நினைச்சாங்கன்னா,
கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஹார்ஷாக அவங்க நடந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அவனுக்கு படிக்கணும், கொஞ்சம் மார்க் கம்மியான இல்லை, கொஞ்சம் மார்க் கம்மி. ஆக்சுவலி அவன் ஒரு ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் சொல்ல முடியாது, ரொம்ப மோசமான ஸ்டூடெண்ட் கிடையாது, ஓரளவு ஆவரேஜ்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன். ஸோ அந்த பையன் வந்து நல்லா ரொம்ப படிக்கணும், நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், கிளாஸில் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு நினச்சி அவங்க அப்பாவும் சரி அவங்க அம்மாவும் சரி அவனுக்கு ரொம்ப 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 ப்ரெஷர் போட்டிருக்காங்க. 10th அவன் அப்படிதான் அந்த சூழ்நிலை தான் அவன் வந்து அப்படியே வந்திருக்கான். அவன் 10th வரைக்குமே 10th எக்ஸாம்ஸும் வந்திருக்கு. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10th எக்ஸாம் அட்டன் பண்ணும்போதே அவனுக்கு ரொம்ப ஒரு மிதமான ஒரு மாதிரி டார்ச்சர் அப்படின்ற சூழலை தான் அவன் இருந்திருக்கான். நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், நீ படிக்கணும் அப்படின்னு. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு அடிக்கிற விஷயம், அடிக்கிறது, பயம் கொடுத்துறது, நீ இப்படி ஆயிடுவேன், நீ மட்டும் நல்லா மார்க் எடுக்கலன்னா நான் உன்னை இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன். அந்த மாதிரி வந்து வந்து அவர் வந்து அந்த மாதிரி பேசியிருக்காரு. இந்த பையனை என்ன பண்ணியிருக்கான், அதெல்லாம் மனசில் நினச்சிட்டு அவனால் முடிஞ்ச அளவு எப்படியோ படிச்சுட்டு எக்ஸாமும் முடிச்சுட்டான். ரிசல்ட் வரத்துக்கு ஒரு ஒரு நாள் முன்னாடி அவனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்ற மைண்ட் செட். அவங்க அப்பா வேற வந்து சொல்லியிருக்காரு, நீ நல்லா படிக்கணும், இல்லைனா நான் உனக்கு இது பண்ணிடுவேன், அது பண்ணிடுவேன், அந்த மாதிரி பண்ணிடுவேன், நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நாளைக்கு வந்து ரிசல்ட்டு அவனுக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியல. அவங்க அப்பா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் வரதை பொறுத்து தான் இருக்குது, நீ இங்கே இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து அதை சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பையனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான், என்ன பண்ணுறது நாளைக்கு வேறு ஒருவேளை நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம அப்பா அவ்வளோதான், நம்மளை சாவடிச்சிடுவாரு, அந்த மாதிரி நம்ம அவ்வளோதான் காலி, அதோட நாளைக்கு அப்பா அம்மா கிட்ட நம்மளால இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி திங்க் பண்ணிட்டே இருந்திருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான்னா நாளைக்கு ரிசல்ட்னா நைட்டோட நைட்டாக வீட்டை விட்டு கிளம்பிட்டான். அவனுக்கு அந்த பயம், நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, ஒருவேளை நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற அவனுக்கு ஒரு பயம் அவனுக்கு. சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டான். அவன் மாநிலத்தை விட்டுட்டு வேற இன்னமும் ஒரு தூரமாக இருக்கிற மாநிலம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாநிலத்துக்கு அவன் போயிட்டான். என்ன எதுவும் தெரியல, ஒரு 14 13 14 15 வயசு தான் மோஸ்ட்லி நம்ம அந்த 10th முடிக்கிற டைமில் நமக்கு இருக்கும். அந்த டைமில் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, வேற மாநிலம், அவனுக்கு லாங்குவேஜ் தெரியாது, இன்னொரு மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலம் அவன் போயிட்டான். அந்த மாநிலத்தோட லாங்குவேஜும் அவனுக்கு தெரியல, ஒன்றும் தெரியல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே அங்கேயே இருந்து என்ன ஆச்சுன்னா ஒன்றுமே புரியாமல் அந்த டிப்ரெஷன்லேயே அவன் இருந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டான். ஒரு மனநல பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி இப்படியே போயிட்டு இருக்கு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இருக்க ஆரம்பிச்சிட்டான், அங்கேயும் இங்கேயும் ஒரு மாதிரி மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டான், அந்த மாதிரி ஆகிட்டான். அப்புறம் என்னன்னா இப்படியே ஒரு 2-3 வருஷம் போயிடுச்சு. அவங்களும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் சைடில் அவங்களும் நிறைய கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி எங்கள் பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருக்காங்க. தேடி அந்த பையன் மூலமாக அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு வந்து வரவே கிடையாது. அப்படியே சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு. அவங்க கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகே நம்ம பையன் இல்லை, நம்ம பையன் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டான், நம்மளை விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு நினச்சி அவங்களும் அப்படியே வாழ வந்து தொடங்கிட்டாங்க. ஆனால் இந்த பையன் உயிரோடு தான் இருக்கான், ஆனால் வேற மாநிலத்தில் இருக்கான். அவனால் இவங்க அம்மா அப்பாவையும் காண்டாக்டும் பண்ண முடியல. அவன் மனநிலையில ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பாயிட்டான். அந்த பையனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த நிறையா ட்ரஸ்ட் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு சரி பண்ணுறது, அந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட ஒரு டீம் கிட்ட அந்த பையன் வந்து மாட்டுறான். அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் அவங்கள வந்து அந்த பையனை எல்லாம் சரி பண்ணி அவனை இது பண்ணிவிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தெரியுது அவன் மனநிலைமையில பாதிக்கப்பட்டிருக்கான் தெரியுது. ஆனால் சின்ன பையன் அப்படின்றதுனால அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டில் அவனுக்கு அவனை பற்றின ஒரு சில விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அவன் வந்து இந்த மாநிலமே கிடையாது, வேறு ஒரு மாநிலத்திலேருந்து வந்திருக்கான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. அந்த பையன்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயம்லாம் கலெக்ட் பண்ணி இது பண்ணுறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் முடியறதுக்கு ஒரு 7 to 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த 7 to 8 இயர்ஸும் அந்த பையன் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வீட்டை விட்டு வெளியே தான் இருக்கான். இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க சேர்க்கறதுக்கே அடுத்த ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே அடுத்த ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தேடாத ஊர் கிடையாது, எதுவுமே கிடையாது, தேடியும் அப்படியும் கிடைக்கவே இல்லை. சரி இந்த பையன் சொல்கிறத வச்சு ஒரு சில விஷயம்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இப்படின்னு அவங்களும் ரொம்ப ஒரு 2 வருஷம் கிட்டத்தட்ட அவங்களும் தேடுறாங்க. தேடி எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த ஊரோட இந்த ஊரை சேர்ந்த பையன் தான் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு அவங்க அந்த போலீஸ் மூலமாக அவங்க எல்லாம் போய் கேட்கும்போது ஆமாம் இந்த மாதிரி ஒரு பையன் வந்து காணா போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த பையனை கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் போய் பத்திரமா சேர்க்குறாங்க. சேர்க்கும்போது அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஃபோட்டோலாம் வச்சு மாலை போட்டு அவனுக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நிலைமை அந்த பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அவங்க பையன் மறுபடியும் திரும்பி கிடச்சிட்டான் அப்படின்ற சந்தோஷம் தான். பட் அவன் அந்த 10 இயர்ஸ் அந்த லைஃபே அவனுக்கு போயிடுச்சு. அவங்க 15 வயசு, அவன் மறுபடியும் கையில் அவனுக்கு 15 வயசில் வீட்டை விட்டு போகிறவன் அவன் மறுபடியும் கிடைக்கும் போது 26 வயசு அவனுக்கு 25-26 வயசு அவனுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 இயர்ஸ் லைஃப் அவனுக்கு போயிடுச்சு. அவன் என்ன அப்படின்னா அவன் பாசம் ஆயிட்டான், அவன் ஃபெயிலாம் ஆகலை, அவன் ஜஸ்ட்டு பாசம் ஆயிட்டான். ஸோ அவன் இந்த நம்ம அப்பா அம்மா நம்மள என்ன செய்வாங்க அப்படின்ற மைண்ட் தாட்லேயே அவன் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து இவ்வளோ 10 இயர்ஸ் அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டான். ஆனால் அவன் மனநல பாதிப்போட தான் அவங்க அப்பா அம்மா கிட்டே கொண்டு போய் சேர்த்தாங்க. அவன் அவங்க அப்பா அம்மா கூட இருந்து அவன் நேரம் கண்டிப்பாக நல்லா ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். இதனால் என்னன்னா அப்போ அவங்க அப்பா அம்மா அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருந்திருந்தா பரவாயில்லப்பா, மார்க்ஸ் நீ நல்லா பண்ணியிருப்ப, நீனு எனக்கு தெரியும், நீ பாஸ் ஆகிடுவ நீனு, இந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் அவங்க கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அவன் அந்த வீட்டை விட்டு அவன் போயிருக்க மாட்டான். சரி, நம்ம அப்பா அம்மா நமக்கு என்ன இருந்தால் பரவாயில்ல, நம்ம அப்பா அம்மா நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மைண்ட் செட்டப்புக்குள்ள அவன் வந்திருப்பான். இதெல்லாம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்கணும். இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்மளும் கஷ்டப்பட்டு தான் படித்தோம், சும்மா சொல்லலை. ஆனால் இந்த காலத்தில் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரிக் சிலபஸ்லேருந்து நம்ம சிபிஎஸ்சி கொண்டு போய் நம்ம போடுறோம். அதை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. அதுலேருந்து வெளியே வருது, அதை படித்து வெளியே வருது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம இருக்க அட்மாஸ்பியரில் சிச்சுவேஷன்ஸில் பசங்க படிக்கிறதே பெரிய விஷயம். நல்லா படிக்கிறதா ஓகே, நீங்கள் நல்லா படிங்க, தப்பு சொல்லலை. அதுக்காக நமக்கு படிப்பு வரல அப்படின்னா அவங்கள கொஞ்சம் தேத்த பாருங்கள். அவங்கள நீங்கள் ரொம்ப படிக்க படிக்க சொல்லி சொல்லி புஷ் பண்ணுறது அவங்கள ஒரு மாதிரி மென்டலி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும், அவங்கள டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகும். ஸோ பேரண்ட்ஸ் நம்மளும் நம்ம கிட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸ்கூலில் என்ன நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம பசங்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லியாக நம்ம நடந்துக்கணும். ஸ்கூலில் என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம கிட்டு வந்து சொல்லணும். இல்லை, ஸ்கூலில் நடந்ததை நம்ம அப்பா அம்மா கிட்ட சொன்னால் நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு அந்த தாட் பசங்களுக்கு வரக்கூடாது. ஸ்கூலில் என்ன நடந்தாலும், ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் என்ன நடந்தாலும் அதை கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா கிட்டேயோ ஷேர் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளும் நம்ம பசங்க எப்படி, நம்ம பையன் எப்படி இருக்கான், நம்ம பொண்ணு எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட்டப்புக்குள்ளே வர முடியும். ஸோ இதுதான் இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்ல நினச்சிருந்தேன். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பப்ளிக் எழுதுறவங்ககிட்ட அப்பா அம்மா, அந்த பசங்களோட அப்பா அம்மா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்குள்ள, அதாவது நம்ம பசங்களை நம்ம அப்படி ப்ரெஷர் பண்ணி படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான், அதில் எனக்கு எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. பட் நீங்கள் அதிகமாக மார்க் வாங்கணும், என் பிள்ளை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், என் பிள்ளை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்காக அந்த பசங்களை ரொம்ப 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 டிப்ரெஷனில் கொண்டு போகிறது தான் நான் தப்புன்றேன். அதுங்க படிக்கிற மாதிரியே படிக்கட்டும், ஒன்றும் இது கிடையாது, ஒன்றும் ஆயிடாது. மார்க்ஸ் நம்மளுக்கு என்றைக்குமே வாழ்க்கைக்கு அது ஒரு எண்டே கிடையாது. அதுக்கப்புறம் லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நல்லா இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். அது மூலமாக நிறையா நம்ம லைஃப்பில் மாற்றங்கள் வரும். நம்ம நிறையா க்ரோத் ஆகும். அது மூலமாக நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். ஸோ எவ்வளோ விஷயம், இது மார்க்ஸை தாண்டி எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸும் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருந்தால் நம்ம கிட்ஸும் நமக்கு உண்மையிலே நமக்கு உண்மையாக நியாயமாக கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் தான் உங்ககிட்ட நான் சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பாய்.